நீங்கள் இது வரைக்கும் அமாவாசையை வழிபடலாலும் பரவாயில்லை, வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசையை தவற விடாதீங்க. இந்த மகாலயபட்ச அமாவாசையில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பித்திருக்களுடைய சாபமும் தோஷமும் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகி உங்களுக்கு ஒரு சௌபாக்கியமான வாழ்க்கையை உங்கள் பித்திருக்கள் நல்கி தருவாங்க. பித்ரு தோஷம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகிறதுக்கு நம்ம அமாவாசை வழிபாடை பண்ணிட்டு இருக்கோம். இந்த அமாவாசை வழிபாடே இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது அப்படின்றவங்க ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகாலயபட்ச அமாவாசையை வழிபட்டாலே போதும், ஒரு ஆண்டுக்கு வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த எளிய 4 விஷயத்தை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. கட்டாயமாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி இந்த 4 விஷயத்தை செய்யணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். முதல் விஷயம், நம்ம அமாவாசை அன்னைக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேருக்கு தானம் கொடுங்க. தானம் கொடுக்க முடியல அப்படின்றவங்க ஒரு 2 பேருக்கு சாப்பாடாச்சும் வாங்கி கொடுங்க. அதுதான்